ஸ்ரீலங்க் விக்டோரியா பார்வையாளர்களுக்கு முதற்கண் வணக்கங்கள். கிழக்கு ஜெர்மனியின் ஒரு நகரமான வீசன்போக் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் உள்ள நகரசபையின் நகரபிதாவான மார்க்கோ பெக்கன்டோஃப் என்பவர் ஜெர்மன் நாட்டில் உள்ள அகதிகள் இந்த நாட்டினுடைய ஆச்சாரம் மற்றும் இந்த நாட்டில் அவர்களுடைய கால்கள் பதிக்கப்பட்டிருந்தால், குறிப்பாக இந்த சமுதாயத்துடன் அவர்கள் ஒன்றிணைந்தால் இவர்களுக்கு வதிவிட விசாவை வழங்க வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்திருக்கின்றார். அதாவது கிரீன் கார்டு என்று சொல்லப்படுகின்ற நடைமுறை மூலம் இவ்வகையானவர்களுக்கு இந்த நாட்டில் வாழ்வதற்கு வதிவிட விசாவை வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சொந்த வருமானத்தில் வாழ்ந்து மற்றும் அவர்கள் இந்த நாட்டிலேயே இந்த நாட்டினுடைய மொழியை இவர்கள் பேசக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இவ்வகையாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இந்த கிரீன் கார்டு சொல்லப்படுகின்ற வதிவிட விசாவை இந்த அகதிகளுக்கு வழங்குகின்ற விடயத்தில் நகர பிதாவிற்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது நகர பிதாவானவர் சிபாரிசுகளை வழங்கவோ இது சம்பந்தமான முடிவு எடுக்கவோ அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார். இதே வேளையில் அயல் நகரமான ஜாலு என்று சொல்லப்படுகின்ற நகரத்தினுடைய நகரபிதாவின் கருத்தானது இவரது இந்த கூட்டுக்கு எதிர்மாறாக அமைந்திருக்கின்றது. அதாவது தனது நகரத்தில் 180 அகதிகள் வாழ்வதாகவும் இவர்களில் 80 பேர் தற்பொழுது வேலை செய்வதாகவும், அதாவது இந்த நாட்டில் வதிவிட விசாவை பெற்றுக் கொள்வதற்கு வேலை மட்டும்தான் முக்கிய விடயம் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நகரத்தில் ஏற்கனவே பெசால் காட் என்று சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கு பணத்தை வழங்காது சில குறிப்பிட்ட தொகைகள் பணத்தை மட்டும் வழங்குகின்ற நடைமுறையானது அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் இவ்வாறு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்.